சம்பாஷணை செய்வோம். दादी जानकी की, दादी गुलजार की या अव्यक्त बाप दादा की दादी संकल्प क्या गुलजार, है? दादी अव्यक्त बाबा। कितने थे आपस में, कैसे बड़ा वृद्धि हुई, थोड़ा बताओ। इतना याद नहीं आ रहा है, पर एक बात यह हो गई कि हम रोज करेंगे। फिर धीरे धीरे हम आपस में बड़े, ஒவ்வொரு நாளும் நாங்க ஏதாவது ஒரு சம்பாஷணையில ஈடுபட்டுட்டே இருந்தோம். और सबको ये लगा कि ये तो रोज की அப்ப बात है। உலகத்துல இருக்கிற அனைத்து குழந்தைகளும் இதை கேட்க தொடங்கினாங்க. परिवार शुरू हुआ। அப்ப நாங்க யோசிச்சோம் அவ்யக்த பரிவார योग करने के बाद இவ்வாறுதான் அவ்யக்தி பரிவார் உருவானது. நாங்க சம்பாதிக்கிறத முழு உலகமும் கேட்கிற மாதிரியாக அமைஞ்சுது. अव्यक्ति परिवार के लिए तो सभी साक्षी है यहाँ जो भी ज़ूम में बैठे हैं, सभी हमारे साथ उसी जर्नी पर साथ में शुरू हुए हैं। सो व्यक्ति परिवार की எங்களுடைய இந்த அவ்யக்தி பரிவாரனுடைய பயணத்துல எல்லோரும் சாட்சியாக அமர்ந்திருக்கிறார்கள். இங்கே हाथ खड़ा करो। अच्छा, अभी शुरू से எத்தனை பேர் நீங்க ஆரம்பத்துல இருந்து இருக்கிறீங்க அவ்யக்த பரிவாரல? கையொத்துங்க. ऐसा परिवार जो सदा साथ है वाह। जी, कई है दीदी एक्चुअली। और बहुत ही பலரும் அப்படி ஆரம்பத்துல இருந்து இருக்கிறாங்க. एक बहुत ही स्वीट बंधन में बंधा हुआ है। रोज एक दूसरे को ना देखे ना सुने तो இது ஒரு நல்ல இணைப்பு, ஒரு बंधனம். இது நல்ல बंधனம். सुंदर रचना बाबा ने रची है अव्यक्ति परिवार, जो अव्यक्त में रहते हुए भी साथ है। तो यहाँ पर ही हम अव्यक्त रूप में मिलते हैं। நாங்கள் அனைவரும் ஒன்றாக ஒரு தேவதை ரூபத்தில் இங்கே அமர்ந்திருக்கிறோம். पर आपका ये हम सुनना चाहते हैं दीदी कि सारे व्यक्ति परिवार का फाउंडेशन बाबा तो है ही, पर निमित्त तो आप है। तो आपको बाबा ने निमित्त बनाया। इतनी बड़ी பாபா இங்க இருக்கிறார், ஆனா நீங்க தான் இதற்கு நிமித்தமா இருக்கிறீங்க. எங்களுக்கு இந்த ஒரு மிகப்பெரிய சேவைக்கு நீங்க நிமித்தமா இருக்கிறீங்க. இதை பற்றி உங்களுடைய உணர்வு எப்படிப்பட்டதா இருக்கிறது? முதல்ல என்ன பொறுத்தவரையில என்னுடைய இந்த சரீரத்தின் நிலை நான் அவ்வளவு தூரத்துக்கு பயணம் செய்ய முடியாத நிலையில இருந்தேன். और हमारे रीजन वाले कहते थे अब तो हमारे पास आते नहीं हैं, लेकिन मैं ट्रेवल नहीं कर पाती थी पहले, मेरे घुटनों के कारण कुछ न कुछ होता रहा। அப்ப அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, நீங்க எங்களுடைய ஊருக்கு வாரதில்ல, எங்களுடைய சென்டருக்கு வாரதில்ல அப்படின்ட்டு. அப்படித்தான் இது रोज मिलते जाए ना, रोज सुनने लगे। அப்ப நாங்க அவ்யக்த பரிவார் தொடங்கின அப்புறம் சொன்னாங்க, எல்லா நாளும் நாங்க உங்களை சந்திக்கிறோம் அப்படின்ட்டு. वो ऐसे पूरा किया और फिर उसके बाद तो कोविड हो गया है और ऐसे भी कोई ट्रैवल नहीं कर அதுக்கு பிறகு கோவிட் வந்துட்டது. तो ये जैसे बाबा அப்ப ஒருவராலும் பயணம் செய்ய முடியாம இருந்தது. कि बच्चे रोज आपस में பாபா எங்களை கருவியாக்கினார். तो पहले तो देखो कोविड के टाइम पर कनाडा में इधर उधर सभी जो कुमार थे, कुमारियां थी, तो भूमि बहन ने उन सबको बताया कि टॉपिक मुरलियों से निकाल के दो, ये करके मतलब सभी लोग को व्यस्त कर दिया। तो बहुतों ने यही सुनाया कि जिन्होंने எல்லாருமே ஈடுபட்டாங்க இந்த தலைப்பை தேடுறதுலயும் இந்த ப்ரோக்ராமை ஆயத்தம் பண்றதுலயும். இந்த கோவிட் நேரத்துல அவங்களோட நேரத்தை இதுல செலவழித்தாங்க. இப்ப இளமையான இளம் குமாரிகள் எல்லோருமே, குமாரர்கள் எல்லோருமே, அவர்களுக்கு இது ஒரு வாய்ப்பாக அமைந்தது அவங்களோட நேரத்தை சரிவர செயல்படுத்துறதுக்கு. அவங்க ரொம்ப பாதுகாப்பாயும் இருந்தாங்க, வீட்டுல இருந்து கொண்டே இந்த சேவையை செய்தாங்க. அந்த நாட்கள்ல எங்களுக்கு வேற ஒன்றுமே இருக்கையில, அப்போ ஒரு 20-25 குமார்களும் குமாரிகளும் தான் இருந்தாங்க. दीदी आपको सूक्ष्म में बाबा की कई शक्तियों का अनुभव होता होगा ना, जैसे बैठे बैठे जैसे
से ब्लेसिंग्स की वर्षा हो रही हो उन पर। நீங்க பாபாவினுடைய அநேக சூட்சுமமான சக்திகளை நீங்க वैसे அனுபவம் तो बाबा सभी को பண்ணியிருப்பீங்க ही இல்லையா? देते हैं, பாபா लेकिन वो ऐसा फील எல்லோருக்கும் करो ஆசீர்வாதங்களை வழங்குகின்றார். बाबा मुझे चला रहा है, அந்த बाबा को மாதிரியான पता உணர்வு है எனக்கு ஏற்படுகிறது. பாபா என்னையும் எங்களையும் தொடர்ந்து तो मैं முன்னேறி तो செல்ல ऐसा महसूस ही உதவி करती हूँ செய்கின்றார். कि ये बाबा का परिवार है और ऐसे लगता है कि दादी இது हमें பாபாவினுடைய इन्होंने குடும்பம் हमारे என்பதை साथ நான் है, அனுபவம் செய்கின்றேன். தாதிமார் எங்களோட இருக்கிறத सभी நான் அனுபவம் फरिश्ते रूप பண்ணுகின்றேன். में हम सभी साथ हैं। तो आज जैसे मैंने बताया ना, बहुत इजी है, நாங்கள் फरिश्ता अனைவருமே தேவதை ரூபத்தில் இருப்பதை அனுபவம் बस செய்கின்றேன். इजी है। क्या इजी है? தேவதையாகுவது अपनी மிகவும் एकाग्रता இலகுவான ஒரு முறை, இலகு. अर्थात அதுக்கு என்ன தேவை? मन மன और ஒருமைப்பாடு बुद्धि தேவை. दोनों को एकाग्र करो। உங்களுடைய மனமும் புத்தியும் इसलिए ஒன்றாக कहता हूँ कि कई बार ஒருமைப்பட்டிருக்க வேண்டும். நான் मन இதனை टिक ஏன் जाता है, சொல்லுகின்றேன் बुद्धि என்றால், பல भटकती है। சந்தர்ப்பங்களில் कई बार बुद्धि टिकती है மனம் तो मन भटकता है। ஒரு இடத்துல ये दोनों तरफ ஒருமைப்பட்டாலும் से हो। ஒருமுகப்பட்டாலும் புத்தி बस दोनों அலைந்து திரியும். एकाग्र हो, मन भी और बुद्धि ஆகவே भी। இரண்டுமே सिर्फ यूं नहीं कि ஒருமுகப்பட்டிருக்க कुछ कर வேண்டும். भी रहे हैं ना, कई बार कुछ कर रहे होते हैं, बुद्धि इधर है, मन कहीं और है। काम करते समय भी ऐसा होता है। மனமும் புத்தியும் ஏதாவது ஒரு एकाग्रता விஷயத்தை में நீங்க मन செய்யற பொழுது बुद्धि ஒருமுகப்பட்டிருக்க दोनों को। வேண்டும். हम लोग जब छोटे थे, ब्राह्मण मतलब यंग ब्राह्मण थे, நாங்க இளமையாக இருக்க மிக तो कोई कोई ஒருமைப்பாட்டோட ऐसे होते ரெண்டும் हैं जैसे இருக்கும். जगदीश ஆனா भाई இப்ப थे, उनको हर एक चीज परफेक्ट चाहिए, हर एक चीज। ஜெகதீஷ் பாய்க்கு एग्जीबिशन வந்து लगाते थे, அனைத்தும் कुछ काम मिलता था, பெர்ஃபெக்ட்டா இருக்க வேண்டும். மிக जरा भी नीचे மிக ऊपर மிக होता था சரியாக எல்லாம் இருக்க तो வேண்டும். फिर से करो, ஒரு கொஞ்சம் மேல கீழே रिपीट இருந்தாலும் कीजिए। திரும்ப हमारी செய்யுங்க दादी அப்படின்னு சொல்லுவார் அவர். जानकी थी, उनको हर चीज परफेक्ट चाहिए, எல்லாமே அவருக்கு टेबल पर மிகச் कुछ சரியாக ना இருக்க हो, வேண்டும். அதே போல बिस्तर தாதி पर कुछ ஜாங்கிக்கும் ना हो, அனைத்தும் इधर பெர்ஃபெக்ட்டாக இருக்க कुछ ना வேண்டும். हो। மேசையில எதுவும் தேவையில்லாதது இருக்கக்கூடாது, अच्छा கட்டில்ல आप எதுவும் लोग बैठती தேவையில்லாதது हैं இருக்கக்கூடாது. तो आके सबको ठीक ம். से पहले बिठाएंगे। तो एक बार हंसी में हमने बोला, அவ முதல்ல दादी உங்களை आज மிகச் सबको சரியாக कुर्सी हिलाती அமர்ந்திருக்க है, செய்வார். आज उनकी हिलाएंगे हम। ऐसे करके आपस में जोक कर रहे थे, क्योंकि वो आते ही कहेगी थोड़ा आगे आ जाओ, थोड़ा इधर हो जाओ, थोड़ा। वो दादी ठीक तो बैठे हैं ना हम लोग, அவர் परफेक्ट। வந்தாரண்டா எல்லாரையும் கிட்ட வாங்க, इसका முன்னுக்கு मतलब வாங்க, முன்னுக்கு जितना வாங்கன்னு जितना கூப்பிடுவாங்க. संपूर्ण बनते हैं, ம். उतना आपकी जो दृष्टि है, आपको सब कुछ वैसा ही चाहिए होता है ना। जैसे ब्रह्मा बाबा थे, टोली का इक्वल पीस हो। बाबा कहता था एक छोटी एक बड़ी जब मैं देता हूँ, தோழி கூட मेरे மிகச் को भी ऐसा சரியான लगता है அளவுகள்ல जिसको தான் देता வெட்டி हूँ, இருப்பாங்க. எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். तब ये सारी टोली, फिर बाबा ने सारा ऐसा ஆகவே व्यवस्था அந்த कराई, தோழியை பெறுகிறவர்களுக்கு एकदम கூட ஒரே एक्यूरेट மாதிரியான पीस உணர்வு தான் இருக்கும். टोली का। तो हर चीज जैसे आत्मा सब पूर्ण बनती है, तो सत्युगी संस्कार है ना ये, कि हर बात को एकदम एक्यूरेट करना। तो இந்த फरिश्ते ஆத்மாவும் बन முழுமையும் जाएंगे। சம்பூர்ணம் அடைகின்ற பொழுது இதுவும் ஒரு கோல்டன் व्यक्ति ஏஜ்ல சத்திய परिवार யுகத்துக்கான के बारे में मुझे एक क्वेश्चन ஒரு है आपको சமஸ்காரம் दीदी, தான். लेकिन उससे पहले मैं थोड़ा सा शॉर्ट में सुना அவ்வியத்த देती हूँ। பரிவாரை பற்றி आपने எனக்கு तो ஒரு கேள்வி बताया ही है, இருக்கு. लेकिन थोड़ा और ऐड करना चाहती हूँ। अब एक जैसे भी बाबा की कई बड़ी सेवाएं शुरू होनी होती है, तो कहीं ना कहीं से प्रकृति, ड्रामा, ஏதாவது மிக सब பெரிய पहले பணி से ஒன்று जैसे பாபா तैयारी ஆரம்பிக்கிற हो रही போது, होती है ना, तो हमारे अव्यक्ति परिवार की भी ऐसी कहानी அதாவது है। இந்த இயற்கை தாய் क्योंकि மற்றும் कोविड शुरू हुआ இயற்கையும் 2020 में, पर ஆரம்பிக்கிறது. उससे भी आगे அது மாதிரி தான் கோவிடும் अगर आपको ஆரம்பிச்சது. याद हो दीदी, तो 2-3 साल एक्चुअली आप ஒரு हर 2-3 வருஷத்துக்கு सैटरडे முதல்ல हिंदी में मुरली पढ़ते थे। ஒவ்வொரு சனிக்கிழமையும் आप हर सैटरडे जूम நீங்க पर முரளி हिंदी में मुरली ஹிந்தியில पढ़ते படிக்க थे, और ஆரம்பிச்சீங்க. काफी भाई बहन जॉइंट होते थे आसपास के सेंटर्स के। அப்ப பல क्लासेस भी சகோதர ज्वाइन होते थे, சகோதரிகள் तो அதுல ये இணைஞ்சு बहुत கொண்டாங்க. रेगुलर चलता था। और फिर जब அது தொடர்ந்தும் 2020 जनवरी சரியான ஒரு था, ஒழுங்குல उस நடந்து समय கொண்டிருந்தது. जूम के साथ हमारी एक टीम थी, 2020 और ஜனவரியில उसमें हमने 100 के करीब நாங்க ஜூம்ல लाइसेंसेस खरीदे थे उनसे, ஆரம்பித்தோம். जो हमने सारे रीजन அப்ப को நாங்க ஒரு 100 லைசன்ஸ் हेल्प किया था வாங்கியிருந்தோம். उस समय। அப்ப நாங்க இந்த முழு और फिर ரீஜனுக்கும் அதை பகிர जब कोविड का ஆரம்பிச்சோம். शुरू हो गया और
और जूम जैसे वरदान बन गया। एक्चुअली பிறகு जैसे ही कोविड मार्च में ஜூம் शुरू हो गया, கோவிட் டைம்ல उस இந்த समय तो ஜூம் जूम வந்து ஒரு बहुत ही ஆசீர்வாதமாக चला எங்களுக்கு था, அமைஞ்சுது. लेकिन हमारी प्रिपरेशन तो उससे पहले ही हो गई நாங்க थी। முதலே ஜூம் ஆரம்பித்திருந்தாலும் और वो तो जैसे ஆனா रेले அந்த वरदान हो கோவிடுக்கு गया था பிறகுதான் இந்த सबके ஜூம் लिए। அவ்வளவு ஒரு और फिर जब हम मधुबन से आए, ஆசீர்வாதமாக வந்தது. हम दादी जानकी जी से मिलके आए थे 2 मार्च को, ऐसा कुछ था दिन। तो आपने खास अहमदाबाद में जाके आप அதுக்கு பிறகு दादी से தாதி मिले थे, ஜாங்கியிட और இது फिर நடந்தது. कोविड के 2ஆம் தேதி कारण हम மார்ச் जल्दी आ மாதம் गए मधुबन से, मिड मार्च में आ गए थे वापस। நாங்க और கோவிடால फिर जैसे ही आ மார்ச்ல गए सब लॉकडाउन हो गया था। முன்னராகவே और फिर दादी இங்க வர जानकी जी வேண்டி ने இருந்தது जब மதுபன்ல இருந்து. 27 मार्च को जब அதுக்கு देह பிறகு त्याग किया, லாக்டவுன் நடந்தது. अवेक्त हुए, அதுக்கு பிறகு उसी दिन மார்ச் फिर 27 समाचार मिला। और 27ஆம் फिर தேதி जाते மார்ச் से மாதம் पहले ही தாதி था, ஜாங்கி तो शाम को फिर योग அவியத்தமாயிட்டாங்க. के लिए அப்ப அந்த जो भी நேரத்துல भाई बहन யாரும் அங்க सैटरडे मॉर्निंग போகவோ के लिए आते வரவோ थे, முடியாது. उनको इन्फॉर्म அப்ப किया நாங்க गया था कि हम योग करेंगे जूम पर। தியானம் செய்ய तो इसलिए ஆரம்பித்தோம், सभी மெடிடேஷன். फटाफट योग के लिए आ गए थे जूम पर ये बात அப்ப எல்லாருமே बहुत எங்களோட फैली ஜூம்ல कि ऐसे இணைய सब योग कर ஆரம்பித்தாங்க. रहे हैं जूम पर साथ मिलकर। இது ஒரு तो सारे காட்டு தீ रीजन போல में से பரவியது. बहुत सारे बाबा के बच्चे उसमें அப்ப जुड़ने लगे, முழு और फिर दूसरे दिन से आपने ரீஜனும் भोग இதுல लगाना இணைஞ்சு भी शुरू கொண்டாங்க. कर दिया। तो जैसे ही पता चला सबको कि आप भोग लगा रहे हैं, तो और भी बात फैली, நீங்க और फिर बहुत सारे भाई बहने நீங்க ऐड होते போக் गए, न सिर्फ रीजन படைக்க में, पूरी ஆரம்பிச்சீங்க. दुनिया में भी, विश्व में भी அதுக்கு जो பிறகு भी अलग இன்னும் अलग அது स्थानों से வேகமாக थे। இந்த तो விஷயம் ऐसे எல்லா இடமும் करके பரவியது. 13 दिन ஆகவே भोग लगा। இத போல फिर हमने सोचा बंद कैसे करें, 13 इसीलिए நாட்களுக்கு फिर நாங்க 15 दिन की भट्ठी रखी போக் थी। பண்ணோம். பிறகு நாங்க அதை எப்படி तो நிறுத்த 15 முடியும்? दिन की அப்படியே भट्ठी அது का कार्यक्रम தொடர்ந்தது. था। तो हम शाम को 15 दिन के लिए भट्ठी का जूम पर ही रखा था, और फिर उसमें आप थोड़ा सा 15 15 நாட்களுக்கு मिनट நாங்க शेयर कर பட்டி செய்தோம் ஜூம்ல. ऐसे करते करते महीना पूरा हुआ अप्रैल का। अभी क्या அப்படியே செய்து लोग செய்து ऐसा फील करने அந்த लगे कि மாதம் अगर ये बंद முடிஞ்சது. होगा பிறகு तो हमारा क्या होगा। ஏப்ரல் மாதம் इस வந்துச்சுது. ख्याल அப்புறம் से எல்லாரும் யோசிச்சாங்க, ஐயோ இது फिर முடிய अप्रैल போகுதா के அப்படி बाद என்று, मई जब आया, இது தொடர்ந்தா तो நல்லா फिर एक இருக்கும் और என்று அப்படியே टॉपिक இது लेकर के हमने தொடர்ந்துச்சு. कंटिन्यू किया। तो ऐसे पहले हम 15 दिन की कभी सीरीज அப்ப करते நாங்க थे, कभी இதை 20 दिन की தொடர்ந்தும் करते थे। ऐसे करते करते தொடர்ந்தோம். धीरे धीरे ट्रांसलेटर्स, क्योंकि कईयों को लैंग्वेज का प्रॉब्लम था, तो धीरे धीरे लैंग्वेजेस के பிறகு लिए மெதுமெதுவா तो டிரான்ஸ்லேட்டர்ஸ் எல்லாம் सभी வர जो घर தொடங்கினாங்க. बैठे हैं तो अपने आप को ऑफर करने लगे, हम भी हेल्प करें, हम भी யாரெல்லாம் हेल्प करें। வீட்டுல ऐसे இருக்கிறாங்களோ करते அவங்க करते எல்லாம் पूरा व्यक्ति परिवार நாங்க ग्रुप வீட்டுல स्ट्रक्चर இருக்கிறோம், हो நாங்க गया। உதவி செய்யலாம், तो कुछ ही எங்களுடைய महीनों में கரங்களை உங்களுக்கு बहुत தரலாம் सुंदर மாட்டாங்க. ये एक அப்படித்தான் बड़ा அவ்வியத்து परिवार बनने பரிவார் लगा। और फिर तो விருத்தியானது, आगे तो आज रिजल्ट देख ही விரிவாக்கம் रहे हैं அடைந்தது. कि कितने प्रकार से कितने बाबा के இப்ப बच्चे நாங்க உங்களுக்கு कहाँ முன்னால कहाँ से இத कैसे कैसे பார்க்கிறோம், ज्वाइन எவ்வளவு होते हैं। தூரம் இது कभी कभी तो हमें ही नहीं விரிவாக்கம் पता है அடைந்திருக்கு कि அப்படின்ட்டு. कौन कहाँ से ज्वाइन होता है। और कई சில प्रकार से நேரத்துல எங்களுக்கு தெரியாது बाबा யார் की எங்க इस இருந்து पालना இதுல का ஜாயின் फायदा भी பண்றாங்க ले रहे அப்படின்ட்டு. हैं। तो दीदी आज एक्चुअली हम इस मार्च 27 को पूरे 5 साल पूरे होंगे अव्यक्ति परिवार को। நாங்க और இந்த कभी மார்ச் सोचा नहीं था, 27ஆம் बट தேதியோட शायद यही 5 बाबा का வருஷம் प्लान, நாங்க बाबा பூர்த்தி का प्लान செய்துட்டோம். था बेहद की सेवा के लिए। இதுதான் दादियों பாபாவினுடைய का பிளான், जैसे திட்டமாக कि अव्यक्त இருந்திருக்கலாம். रूप से हमारी संभाल कर रहे हैं, पालना दे रहे हैं। अभी आज जहाँ हम खड़े हैं, विश्व की மூதாதையர்களும் हालत எங்களோட देख ही தேவதை रहे हैं। ரூபத்துல இதுல और ये एक तरफ बाबा பங்கு பெற்றாங்க. सूक्ष्म में हमें तैयार भी कर रहे हैं। तो दीदी ஒரு आगे பக்கம் हम பாபா आप कैसे சூட்சுமமாக देख रहे हैं எங்களுக்கு सारे இதை बाबा के बच्चों को, ब्राह्मण ஆரம்பிக்கு परिवार को, வைத்தார். अव्यक्त परिवार को, कि क्या हमारा फ्यूचर, क्या हमारी तैयारियां, कैसे அனைத்து आप देख குழந்தைகளும் रहे हैं। அவ்வியத்தி பரிவார குழந்தைகளும் எங்களுடைய எதிர்காலம் என்ன, हम நாங்க लोग तो என்ன बनते जा செய்ய रहे हैं, எப்படி இருக்க फरिश्ता போகுது. बनते जा रहे हैं। मैं तो आप में से एक एक को यही कहूंगी कि फरिश्ता आप लोग बन रहे हो, ये नहीं सोचो कि हमें बनना है। तो फरिश्ता बन रहे हैं, बाकी जो परसेंटेज रहती है वो बनेंगे। तो सेवा देखो इस எவ்வளவு वर्ष बाबा इस சதவீதம் महीने में बाबा குறைவா ने இருக்கோ நீங்கள் हमें அவற்றை टीचिंग அடைவீர்கள், प्रकाश दो सबको। तो அவற்றை जैसे அந்த बाबा ने அதை तैयारी பூர்த்தி की செய்வீங்க. है, यही करना है आप लोगों को। सबसे पहली बात तो ये இதைத்தான் होती है நாங்க कि செய்ய வேண்டும். आपके मन में हलचल नहीं है, कुछ भी हो रहा है तो हमें पता है कि ड्रामा है। बाबा ने तो உங்களுடைய कहा था மனதுல எந்த वैसे करके, जैसे कि और हर குழப்பமும் एक चीज की இருக்கக்கூடாது. भक्ति की भी अति, हर एक चीज जैसे अपना संपन्न हो रही है हर तरह से। जैसे वहां कुंभ मेला हो रहा है तो वो यही कह रहे हैं बस ये लास्ट है, ये लास्ट है।
हर बात पे जैसे जैसे महसूस हो रहा है கும்பமேளாவிலையும் சொல்லுவாங்க இதுதான் कि கடைசி वो கும்பமேளா बाबा அப்படின்ட்டு हमसे இதுதான் हमारी இறுதி அப்படின்ட்டு स्थिति எல்லாருக்குமே रहे, உணர हम தோணுது இப்ப स्टेबल रहे, हम लोग फरिश्ता स्वरूप रहे எங்களுடைய ஸ்திதி और मनसा உறுதியாக से இருக்க வேண்டும் हम நாங்க जहाँ जहाँ தேவதை वाणी का ரூபத்தில் இருக்க बोलते हैं வேண்டும் वहाँ எங்களுடைய हम மனம் कर्म से புத்தி ஒருமுகப்பட்டு இருக்க सेवा வேண்டும் करते रहे तो बाबा हमें கர்மா மூலம் நாங்கள் சேவை செய்ய வேண்டும் सेवादारी बना करके, जैसे ब्रह्मा बाबा ने भी अंत तक सेवा பாபா की, எங்களை சேவாதாரியாக किसी भी ஆக்கியிருக்கின்றார் प्रकार की सेवा, பிரம்ம गर्भ से பாபாவும் இறுதி लेकर वाणी வரைக்கும் से சேவை वाणी से செய்தார் लेकर मनसा से, तो सच्चे सेवादारी बन फरिश्ते रूप में हम सभी को बाबा ஆகவே ஒரு संपन्न உண்மையான बनाएंगे, சேவாதாரியாகுங்கள் बन भी रहे हैं और बनेंगे भी जरूर, और हम ऐसा। सब हाँ और हम सब साथ में उड़ेंगे बाबा के पास या हाँ, बाबा के साथ और बाबा के घर பாபாவோடு சேர்ந்து अभी अभी பறப்போம் साथ रहेंगे तो अंत में भी साथ रहेंगे, நாங்கள் इसलिए भी ஒன்றாக तो हम लोग சேர்ந்திருப்போம் अपना சேர்ந்து संगठन பறப்போம் बनाए रखना है हमको, आपस में प्रेम प्यार रहे, मित्रता रहे, तो उड़ेंगे, संगठित रूप से उड़ेंगे। दीदी अव्यक्ति परिवार की तो कई एक्चुअली स्टोरीज कहो या गुह्य बातें हैं, मिरेकल्स हैं, लोगों के ऐसे ऐसे அவ்வியத்த अनुभव है परिवाரை कि பற்றி कोई நிறைய सोच भी नहीं கதைகள் सकता। तो कभी एक அதிசயங்கள் बार ऐसा நிறைய இருக்குது करेंगे जब अव्यक्ति परिवार के बारे में भी हम कुछ जानेंगे, लोगों से भी जानेंगे, उसका प्रोग्राम बनाएंगे। दीदी आपके साथ ये जो आपकी लाइफ स्टोरी की जो यात्रा की बहुत फायदा हुआ है। बाबा के कई बच्चों को कई प्रकार से प्रेरणाएं मिली हैं, सीखने को मिला है, आपको जानने को मिला है तो इस सीरीज को करने के लिए आपका बहुत बहुत மோகினி தீதி धन्यवाद। என்னுடைய வாழ்க்கை जो भी வரலாறை பற்றி सुनेगा பேச इस வழிகிட்டதுக்கு सीरीज को பிறகு நிறைய பேருக்கு जरूर वो बहुत ही நிறைய अपने பேர் நிறைய जीवन में விஷயத்தை भी அறிந்து கொண்டார்கள் कुछ सीखेगा, உங்களையும் लेगा புரிந்து प्रेरणा। கொண்டார்கள் और आपका खास धन्यवाद करना चाहते हैं। आज हम इस सीरीज को यहीं पूर्ण करते हैं, पर आगे भी कुछ नया नया हम करते रहेंगे। ஆகவே நாங்க இன்றைக்கு व्यक्ति परिवार आप सबको இதை भी பூர்த்தி बहुत बहुत செய்கிறோம் धन्यवाद। உங்களுக்கு ரொம்ப நன்றி इस दीदी यात्रा में साथ में हम सुना साथ में दीदी से அபியுக்த और பரிவாருக்கும் நன்றி बहुत कुछ சொல்கிறோம் प्राप्त किया। तो दीदी எங்களோட को भी हम சேர்ந்து एक बार से பயணிக்கிறதுக்கு धन्यवाद करते हैं। தேங்க்யூ தீதி और எல்லாரும் आप ஒரு கை सबको भी அசைத்து धन्यवाद। பாபா दीदीக்கு தேங்க்யூ சொல்லுங்க आप लोग जूम में बैठे हैं, हम सामने बैठे हैं, पर फिर भी हम सब நீங்க साथ ஜூம்ல में ही இருக்கிறீங்க हैं। நாங்க तो முன்னால बहुत அமர்ந்திருக்கிறோம் ही எல்லோரும் अच्छी ஒரு கை सेवा அசைத்து का தைரியம் நன்றி சொல்லுங்க हम कंप्लीशन संपन्न कर रहे हैं। तो थैंक यू। आज 25वां एपिसोड था और इस தேங்க்யூ 25 दीदी एपिसोड में बहुत सारी இது बातें दीदी आपने 25வது सुनी। எபிசோட் लास्ट 2 शब्द आप हमसे क्या कहना चाहेंगे? अब सबने मौका ரெண்டு दिया, வார்த்தைகள் இறுதியாக நீங்க என்ன சொல்ல मेरा விரும்புறீங்க महत्व नहीं समझ में आ रहा था, நீங்க இங்க வந்திருக்கிறது लेकिन ஒரு जब हम भारत में गए तो बहुत होने உங்களுக்கு இது opportunity कहा, और तो हमने सोचा ठीक है, हम பாரதத்துல நாங்க போயிருக்கும் பொழுது जितना भी அநேக याद आए மாணவர்கள் हम वो கூறினார்கள் बताते रहेंगे। तो अब व्यक्ति परिवार सारे विश्व के सभी भाई बहनों को भी मुझे जो ये अवसर मिला आप இந்த सबसे शेयर அவ்யக்தி करने के பரிவாலுக்கு लिए, அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் धन्यवाद है। நன்றி இந்த மாதிரி ஒரு ये एक சந்தர்ப்பம் एक எனக்கு की கொடுத்ததுக்கு शुभकामनाएं, நான் இவற்றை शुभकामनाएं। பகிர்றதுக்கு எனக்கு சந்தர்ப்பம் अब கொடுத்ததுக்கு सदा यही மிக है மிக कि आप நன்றி सभी संपन्न உங்கள் बने அனைவரிடமும் और हम सभी தூய்மையான अमृत बनकर अव्यक्त உணர்வுகள் दादा के साथी बने கிடைக்கிறது बने। நீங்கள் அனைவரும் ओम शांति। தேவதைகளாக ओम வேண்டும் शांति दीदी, थैंक यू सो பாபாவுடன் मच। நாங்கள் சேர்ந்து பயணிக்க धन्यवाद வேணும் दीदी। பாபாவிடம் இருந்து ஒத்துழைப்பு கிடைக்கும் ஓம் சாந்தி நன்றி தீதி பாகங்கள் மனமும் புத்தியுமாகும் In concentration ஒருமைப்பாட்டில் I merge both abilities. இந்த இரண்டு விடயங்களையும் நான் நினைக்கின்றேன் When there are no thoughts or less soul, then there is less for intellect to discern. எண்ணங்கள் குறைவாக இருக்கின்ற பொழுது புத்திக்கு
பகுத்தறிவதற்கும் தீர்மானிப்பதற்கும் குறைவான So both சந்தர்ப்பம் are இருக்கின்றது. quiet. இரண்டும் அமைதியாக இருக்கும். No inner dialogue, no conversation. உள்ளார்ந்தமான சம்பாஷணை எதுவும் இருக்காது. It's silence. அமைதியாக இருக்கும். முழுமையான அமைதி. As the seed, a point. விதை ஒரு புள்ளி. I, the soul, ஆத்மாவாகிய நான் at peace, அமைதி நிறைந்தவன். in love. அன்பும் நிறைந்தவன். ओम शांति। ஓம் अव्यक्त சாந்தி. परिवार में आपका स्वागत है। அவ்யக்தி आज பரிவாருக்கு உங்கள் 16 அனைவரையும் வரவேற்கின்றோம். अपनी இன்றைய शक्तिशाली தினம் मनसा 16 द्वारा सकाश மனதின் देने की சக்தி सेवा மூலம் करो। சக்காஷளிக்கும் आज का சேவை विषय செய்யுங்கள். है बोल और कर्म। இன்றைய தலைப்பு शुभ भावना சொல்லும் शुभकामना செயலும் वाले நல்லாசிகளினாலும் अव्यक्त தூய शरीर। உணர்வுகளினாலும் நிரம்பி मनसा இருக்கட்டும். शक्ति का दर्पण है बोल और कर्म। மனோசக்தியின் चाहे மனதின் சக்தியின் अज्ञानी நிலை आत्माएं கண்ணாடி चाहे ज्ञानी உங்கள் आत्माएं, சொல்லும் செயலுமாகும். ஞானி दोनों के ஆத்மாக்களாயினும் संबंध संबंध அஞ்ஞானி में ஆத்மாக்களாயினும் बोल और அவர்கள் कर्म தொடர்பில் शुभ வரும் भावना பொழுது உங்கள் शुभकामना சொல்லும் वाले हो। செயலும் நல்லாசிகள் जिसकी மற்றும் मनसा தூய உணர்வுகள் शक्तिशाली व शुभ நிறைந்ததாக இருக்க होगी, வேண்டும். யாருடைய उसकी மனம் वाचा और தூய்மையாகவும் कर्मणा சக்தி स्वतः வாய்ந்ததாகவும் இருக்குமோ शक्तिशाली शुद्ध அவர்களுடைய होगी। சொல்லும் செயலும் शुभ இயல்பாகவே भावना वाली होगी। தூய்மையாகவும் मनसा சக்திசாலியானதாகவும் शक्तिशाली சுய अर्थात பாவனை உடையதாகவும் याद की இருக்கும். शक्ति श्रेष्ठ சக்தி होगी। வாய்ந்த மனம் என்பது நினைவின் शक्तिशाली சக்தி होंगी, सहज மேன்மையானதாகவும் होंगे। சக்திசாலியானதாகவும் अभी हम இருக்கும். मोहिनी दीदी से அப்படிப்பட்ட सुनेंगे। ஆத்மாக்கள் சகஜ யோகிகள் ஆக இருப்பார்கள். ஓம் சாந்தி. இப்பொழுது மோகினி தீதி கூறுவதை கேட்போம். ओम शांति। बाबा ஓம் के சாந்தி. सभी फरिश्ते स्वरूप बच्चे பாபாவினுடைய क्या कर रहे அனைத்து தேவதை குழந்தைகளுக்கும் ஓம் சாந்தி. இப்பொழுது நாங்கள் என்ன बस செய்ய வேண்டும்? शुभकामना शुभकामना நல்லாசிகளும் தூய हर உணர்வுகளையும் जन्म கொண்டிருக்க में வேண்டும். यही அனைவர் विचार மீதும் परम நல்லாசிகளும் तो कब वो தூய क्या बोलता है உணர்வுகளையும் शुभ நாங்கள் भावना கொண்டிருக்க कब வேண்டும். ये तो ठीक है कि शुभ भावना के संकल्प पर उसके बाद बोल நான் और कर्म शुभ யோசித்தேன், भावना के तो मनसा वाचा நல்லாசைகள் कर्मणा तीनों में शुभ भावना அதாவது உங்களுடைய சொல்லும் तो पहले செயலும், जब होमवर्क அதாவது करेंगे तो थोड़ा எண்ணங்கள் गहराई में சொல் जाने की செயல் जरूरत है அனைத்தும் क्योंकि मुझे भी पहले ऐसा நல்லாசிகள் लगा மற்றும் कि वो தூய क्या है உணர்வுகளால் நிரம்பி இருக்க வேண்டும். इसका मतलब कि मन में शुभ भावना है पर कई बार बोल அர்த்தம், जो होते हैं ना என்னுடைய ऐसा மனதின் नहीं लगता மூலம் कि நல்லாசிகள் पूरी வழங்க तरह से வேண்டும். उसमें शुभ भावना है तो कल हम थोड़ा देखेंगे कि நாங்க क्यों சில फर्क पड़ता நேரத்துல है முழுமையாக அந்த நல்லாசிகள் क्योंकि இருப்பதை मन உணர்வதில்லை. वचन कर्म ஆகவே तीनों में நாளைக்கு நாங்க அதை समझेंगे உணர்வோம். மனம், புத்தி மற்றும் क्योंकि மனம், हमारी दादी வார்த்தைகள் प्रकाश மற்றும் मणि थी செயல்களின் மூலம் நல்லாசிகளும் தூய तो உணர்வுகளையும் कहते थे வழங்கி मैंने நாளைக்கு कभी அனுபவம் अपने செய்வோம். जीवन में झूठ தாதி नहीं बोला பிரகாஷ்மணி சொல்லுவாங்க, என்னுடைய வாழ்க்கையில நான் ஒருபோதும் பொய் कभी சொன்னதில்லை किसी को அப்படின்னு मैंने சொல்லுவாங்க. खुश करने के लिए हमारे पास वहाँ के लोकल लोग आते थे पॉलिटिशियन आते थे इलेक्शन के टाइम நான் मैंने சாதாரணவர்களுக்கோ जिंदगी में पैसा அல்லது कमाया ही नहीं तो कहते थे அரசியல்வாதிகளுக்கோ क्या है उस யாருக்கும் समय நான் चलो எதுவும் शमशान अच्छी செய்ததில்லை. करवा நான் दी சொல்லுவேன், நான் காசு सड़क தர अच्छी बनवा மாட்டேன். दी இது दादी ने सफाइयाँ करवा दी मतलब ऐसे ऐसे वो कर्म से लेकर अपनी भी हमारी भावना तो है
लेकिन उस भावना को भी हम लोग செயல்களின் अपने மூலம் नियम அவர் अनुसार उதவி செய்வார். ஆனால் बहुत कहते थे वो लोग, நல்ல कहते थे ஆசைகள், नहीं என்னுடைய நல்லாசைகள் हम எப்பொழுதும் तो உங்களுக்கு இருக்கும். राजनीति ஆனா में नहीं என்னுடைய है, இந்த पर நாங்கள் हमें भी சில விதத்தை कर्म இந்த तो है ही, யக்கியத்துல நாங்க சில பிரின்சிபல்ஸை लेकिन பின்பற்றுகின்றோம். नहीं, அதற்கு மாறாக நான் செய்ய மாட்டேன் कर्म அப்படின்னு भी சொல்லுவார். हमको ध्यान पर रखने சில पड़ते हैं, ये விஷயங்களை नहीं அவர் है செய்வார், कि சில விஷயங்களை कुछ भी कर செய்ய सकते हैं। மாட்டார். तो इसलिए थोड़ा सोचने की बात है। मनसा शक्ति का दर्पण है, ஆகவே मनसा शक्ति एक दर्पण है। உங்களுடைய மனதின் சக்தியின் நிலை கண்ணாடி உங்களுடைய சொல்லும் ये कहते हैं, मेरी செயலுமாகும். भावना नहीं थी, ये तो हो गया, मैंने बोल दिया, पर मेरे अंदर சில ये பேர் कुछ சொல்லுவாங்க, नहीं நான் था। அப்படி செய்யணும்னு ऐसे நினைக்கல, कैसे ஆனா हो இது सकता நடந்து है? थोड़ा விட்டது அப்படி परसेंटेज சொல்லுவாங்க. तो होगा, அது எப்படி अगर சாத்தியம்? नहीं है तो அங்க थोड़ा ஏதோ टेंशन, ஒரு சதவீதம் இருக்க வேண்டும். जिससे क्या हो, बोल और कर्म, कोई भी किसी से भी बोलना हो, யாரோடெல்லாம் நீங்க चाहे பேசுகின்றீர்களோ अज्ञानी आत्माएं चाहे அவங்க ज्ञानी आत्माएं, ஞானி दोनों के ஆத்மாக்களாக இருந்தாலும் சரி, संबंध அஞ்ஞானி संपर्क ஆத்மாக்களாக में இருந்தாலும் சரி, बोल, அவங்களுடைய தொடர்புல வரும் பொழுது कर्म, உங்களுடைய शुभ சொல்லும் भावना, செயலும் शुभ कामना वाले हों। நல்லாசிகள் மற்றும் தூய உணர்வுகள் நிறைந்ததாக இருக்க வேண்டும். किसी को भी कहते हैं ना, कोई யாருடனே किसी ने एक बार யாருடைய गलत कुछ किया तो யாரோட नहीं நீங்க नहीं, अब பேசுற तो பொழுதும் बोलना चाहिए, जोर சிலர் से யாரா बोलना चाहिए, தவறு तभी செஞ்சுட்டா वो ठीक होंगे, ये वो। சில பேர் சொல்லுவாங்க, लेकिन மோனி अगर தீதி वो நீங்க बालक அவருக்கு का சொல்ல बच्चा வேணும், भी நீங்க அவரை फोर्स பேச करने வேணும்னு आएगा சொல்லுவாங்க. तो मैं क्या बताऊंगी कैसे नहीं बोलना चाहिए, पर मैं खुद ही நான் बोल रही हूँ। நாளைக்கே அடுத்து तो வந்து हमेशा அவங்களுடைய अटेंशन குழந்தைகளாக रहनी வந்து चाहिए कि இதை अज्ञानी आत्माएं भी செய்வாங்க, हैं, போஸ்ட் கொடுப்பாங்க. அப்ப நான் எதை उनसे சொல்ல भी முடியும்? हम अपना हमारा बोल जो है वो मधुर हो, रिस्पेक्टफुल हो, ஆகவே அவர்களுடனும் உங்களுடைய வார்த்தைகள் रिस्पेक्टफुल ரொம்ப हो, மரியாதை வாய்ந்ததாக இருக்க வேண்டும். अपने को भी अच्छा அவர்களுக்கு लगता है, उनको மரியாதை भी अच्छा அளிப்பதாக लगता है। இருக்க வேண்டும். बाबा को तो पसंद நாங்களும் था அதை ना, कहीं விரும்புவோம், तुम बोलो அவர்களும் ना, அதை விரும்புவார்கள். आप बोलो। कई कहते हैं भाई भगवान को भी तो तू कहते हैं, ஹிந்தியில வந்து தூ அப்படின்னு சொல்ல மாட்டாங்களாம். அது बाबा மரியாதை குறைவான வார்த்தைகளாம். कहते नहीं, भगवान को बेशक तू கடவுளை கூட बोलो, நாங்க लेकिन தூ आपस சொல்லுவோம். में ஆனா हमने तो आज ஹிந்தியில तक भी किसी को அது வேற மாதிரியா இருக்கும். तुमने ऐसा किया नहीं, आपने ऐसा किया, तो एक सम्मान से நான் बोलने से ஒருபோதும் क्या होता है, ஒருவருக்கும் நீ இப்ப बीच இப்படி भी अच्छा செய்திருக்கிறாய் हो என்று சொல்ல जाता है, மாட்டேன். தூ. क्योंकि कर्म हो गया ना बोलना भी, तो इसलिए बहुत अच्छी बात है। மரியாதை வழங்க कहते हैं வேண்டும் जिसकी என்கிற मनसा शक्तिशाली விஷயம் वह இருக்க शुभ வேண்டும். होगी, அது விதையாக இருக்க வேண்டும். मनसा शक्तिशाली होगी और யாருடைய மனம் தூய்மையாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருக்குமோ அவங்களுடைய சொல்லும் तंग भी செயலும் होते हैं இயல்பாகவே किसी से तो भी தூய்மையானதாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கும். धैर्यता रखो, சுபபாவனை உடையதாகவும் இருக்கும். गंभीरता रखो, राइट। சில பேர் ஒரு மாதிரி இரிட்டேட் तो बाबा ஆனாங்கண்டா, कहते हैं அதாவது जिसकी मनसा शक्तिशाली व शुभ होगी, அப்ப उसकी சக்தி வாய்ந்த वाचा மனம் என்பது कर्मणा நினைவின் சக்தி மேன்மையானதாகவும் स्वतः சக்திசாலியானதாகவும் ही இருக்கும். शक्तिशाली அப்படிப்பட்ட व शुभ ஆத்மாக்கள் தான் होगी। சகயோகியாக இருப்பார்கள். யாருடைய यही மனம் आजकल आता है कि माइंड इतना क्लियर हो, बुद्धि इतनी क्लियर हो, யாருடைய चाहे மனம் निर्णय சக்தி करने में வாய்ந்ததாக இருக்குமோ चाहे அவங்களுடைய हमारी நினைவின் कोई भी சக்தி बात बोलने में इतना மேன்மையானதாகவும் क्लियर हो, சக்திசாலியானதாகவும் இருக்கும். कई बातें सामने आती हैं, பேசுகின்ற பொழுது उनका निर्णय करना மிகவும் पड़ता है, தெளிவாக तो இருக்க வேண்டும். क्लियर बोलो। நாங்கள் மிகச் சரியான तो தீர்மானங்களை उससे क्या எடுக்க होता है, வேண்டும். ஆகவே थोड़ा बोलना पड़ता है और அத काम அத क्लियर அதனோட सब कुछ हो நாங்க भी மிகவும் जाता குறைவாகவும் பேச வேண்டும். है। அப்ப நிறைய விஷயத்தை நாங்க विस्तार में जहाँ பெற்றுக்கொள்ளலாம், जरूरी है ठीक है जाओ, பெற प्रसार முடியும். में जरूरी है। देखो लोग बोलते हैं उसके எங்க बाद எல்லாம் बोलते हैं, தேவைப்படுதோ அந்த let us sum up, அவசியமான இடத்துல सारांश மட்டும்தான் नाங்க आखिर बात क्या விரிவாக்கத்துக்குள்ள है। போக வேண்டும். कई बार वर्णन में फीलिंग्स को सुनाते सुनाते बात तो भूल रह ही जाती, 3-4 बातें निकलती है, फिर बोलते சில हैं अरे நேரங்கள்ல நாங்க சில इसका விஷயத்தை क्या फैसला பேசுகின்ற क्या பொழுது हुआ, சில फाइनल உணர்வுகள் क्या हुआ, உருவாகும். रह जाता है ना। तो ये அப்ப भी நாங்க थोड़ा என்ன सा சொல்லுவோம்டா, कई तरह ஓகே की நாங்க முக்கியமான விடயத்தை मतलब சொல்லுங்க ऐसे முதல்ல, कहेंगे எது இதுல முக்கியமான விஷயம் அப்படின்னு सिर्फ கேட்போம். गुणों की बात ஏன்னா नहीं நாங்க அதுல இருந்து बोलने தொலைஞ்சு की तो एक போயிடுவோம். बहुत बड़ी बात है ना।
மெயினான விஷயத்துலயே हमारे தொலைஞ்சு पास அங்கால एक போயிடுவோம். लॉयर அப்ப आते நாங்க थे, हम ஞாபகப்படுத்தி कई बार கேட்போம். पीसफुल एज इकट्ठे जाते, वो एक शब्द नहीं बोलता था, ஒரு बोलते ही லோயர் नहीं था வருவார் क्या பீஸ் कहूँ ज्ञान வில்லேஜுக்கு. की बात। அவர் ஒரு फिर வார்த்தை हमने கூட பேச रियलाइज किया மாட்டார். क्योंकि वो वकील है या जज है, तो उसको ये पता है कि जो मैं बोल दूंगा நாங்க நினைப்போம் லோயர் அல்லது ஜட்ஜ்னா ऐसे ही होता है ना, நாம் कोर्ट में जज பேசுறது ने कह दिया वो फैसला हो जाता है ना, इसलिए कहते हैं जज लोग கோர்ட்ல ஜட்ஜ் सारी சொல்றது दुनिया ஒரு தீர்மானமா இருக்கும். सुनने में सबसे ज्यादा नंबर 1, सुनते रहेंगे क्योंकि उनको पता அவங்க है कि जो மிக मैं बोलूंगा பொறுமையோட எல்லாரும் हम्म, கேட்கக்கூடியவர்களாக बोलना இருப்பார்கள், निर्णय उनका கேட்பவர்களாக होता है, இருப்பார்கள். निर्णय का तो बड़ी बात हो जाती है ना। तो इसलिए ஏண்டா अपनी बोली அவங்க தான் में தீர்மானம் எடுக்க हर வேண்டும். बात ஆகவே में மிகவும் जितना கேட்பவர்களாக अंतर्भवन இருப்பார்கள். है, शुद्ध होंगे, क्लियर रहो, लंबा लंबा नहीं बोलो। உள்ளார்ந்தமாக நீங்க தூய்மையானவர்களாக तो उससे क्या है कि இருப்பீர்களானால் जो बात जैसी है वो स्पष्ट रहे। சுத்தமானவர்களாக இருக்க வேண்டும். அப்ப बाबा कहते हैं मनसा शक्तिशाली अर्थात பாபா கூறுகின்றார், याद की शक्ति மனம் சக்திசாலியான மனம் श्रेष्ठ होगी, என்பது शक्तिशाली நினைவின் होगी, சக்தி மேன்மையானதாகவும் सहज योगी சக்திசாலியானதாகவும் होंगे। இருக்கும். அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் தான் சகஜ யோகியாக இருப்பார்கள். हमारे पास कुछ जजेस हैं ज्ञान में, तो एक जज अभी नया ஞானத்திலேயும் ही சில आया 1 साल ज्ञान के बाद, நீதிபதிகள் இருப்பார்கள். हम लोग कहीं पर मिले तो कहता है कि நாங்க அவரை எங்கேயோ कैसे சந்திச்சிருந்தோம். बाबा, कहते हैं एक बार एक छोटे எங்களுடைய இந்த मोटे भी तो लोग अपराध करते हैं ना, जैसे दूध मिला दिया, पानी मिला दिया दूध में, तो कहता है कि कोर्ट में उसको மக்கள் आना வந்து था, சின்ன சின்ன तो தவறுகள் हमने செய்வாங்க. सोचा था उसको பாலுக்குள்ள इतनी தண்ணீர் सजा கலப்பாங்க दें, இல்லையா? 1 साल की। तो कहता है जब मैं बैठा था तो मैंने कहा कि आज सजा अनाउंस नहीं करूंगा, நாங்க சிலவுல நினைப்போம் तो कहते हैं அவங்களுக்கு ஒரு फिर வருஷத்துக்கு पता இந்த चला தண்டனை था कि கொடுக்கணும் किसी அப்படின்னு. ने मतलब पीछे से रिश्वत பிறகு देके எனக்கு अभी தெரிய उसके வந்துச்சுது, प्रति केस बनाया था, वो रियल नहीं था। तो कहता है कि अगर मैं दे देता सजा சிலர் அவருக்கு எதிராக तो चलो वो तो லஞ்சம் उसको கொடுத்து मिलती, அவருக்கு पर எதிராக ஒரு अन्याय तो கேஸை था ना। போட்டிருந்தாங்க. और मेरे को भी जब बाद में पता चला तो कहता है कि बस ऐसे பிறகு बाबा எனக்கு ने அது कहा தெரிய तुम मत வந்துச்சு, आज मत करो। फिर பாபா उसको जब கூறினார். पूरी बात पता चली तो उसने பாபா उसको माफ कर दिया कि भाई आपकी गलती नहीं है। तो कहने का मतलब जैसे இந்த एक தீர்மானம், நீங்க ஒரு बाबा की தீர்ப்பு याद आती, வழங்காதீங்க शुद्ध அப்படின்ட்டு. बुद्धि और मन से जो हर बात का निर्णय பாபாவுடைய करेंगे நினைவு, ना बैठ எங்களுடைய करके, தூய புத்தி, नहीं तो भावुक होके हम कर रहे हैं, நீங்க என்னெல்லாம் इमोशनल है, சிந்திக்கிறீங்களோ அந்த மாதிரி डील இருக்கிறதுல नहीं कर पा रहे हैं, அதெல்லாம் மிகச்சரியானதாக இருக்கும். तो एक जैसे एस्केपिंग है। लेकिन जीवन को आगे बढ़ाने के लिए ஒன்று ஒன்றிலிருந்து हम விலகி लोग भी போறது, जब எஸ்கேப் छोटे ஆகுறது. छोटे ज्ञान में आए तो कई बार நாங்க ऐसा हो जाता था சிறுவர்களாக कि இருக்கும் பொழுதே मन ஞானத்துக்கு थोड़ा नीचे வந்திருந்த ऊपर போது है, तो चले जाते थे, घर चले जाते थे, பல சந்தர்ப்பங்களுடைய तो மனம் मन மேலும் नहीं கீழுமாக लगता था। போயிருந்தது. फिर धीरे धीरे हमें समझ आने लग गया ஏனெனில் மனம் ஒருமுகப்பட कि முடியாமல் मन को क्या இருந்தது. है, मन को तो लगाना மெது पड़ता மெதுவாக அது है, मन ஒருமுகப்பட को तो தொடங்கியது. समझाना पड़ता है, बढ़ता गया बढ़ता गया बढ़ता गया। आज எங்களுடைய तो बैठे மனதுக்கு रहते हैं, साल மெதுவாக भर भी நாங்கள் बैठे புரிய रहते வைக்க हैं। வேண்டும். हाँ, बाबा के घर है, बाबा की सेवा है, बाबा ஒரு की வருடமாக यज्ञ நாங்க है, இருக்கிற போது देखते இது रहो, பாபாவுடைய चलते வீடு, चलो। நாங்க பாபாவிற்கு तो யக்கியத்துக்கு इसलिए சேவை शक्ति செய்வதற்காக शक्ति வருகின்றோம். बढ़ती जाती है। தொடர்ந்தும் फिर ये गहरी அவதானிக்கின்றோம். बात है, हाँ, बोल சக்தி और कर्म, அதிகரிக்கின்றது. இது மிகவும் ஆழமான मनसा விஷயம். शुद्ध और शक्तिशाली, வார்த்தைகளும் ठीक है। சொல்லும் ओम शांति। தூய எண்ணங்களும் நல்லாசிகளாலும் நிறைந்திருக்க வேண்டும். ஓம் சாந்தி. अव्यक्त मुरली रिवीजन 1969 அவ்யக்த முரளிக்கான மீட்டல் 1969ஆம் ஆண்டில் இருந்தானது. ஞான ரத்தினங்களும் அன்பின் முத்துக்களும். நான் முரளிக்கான திகதி 4/2/1975, तारीख है 4ஆம் 4 திகதி फरवरी பிப்ரவரி மாதம் 1975.
முரளியின் தலைப்பு ஞானத்தை தன்னுள் நிரப்புவதனால் தான் விலை மதிக்க ज्ञान முடியாத को முத்து स्वयं में மற்றும் समाने से அளவில்லாத ही சக்தியை பெற अनमोल முடிகின்றது. मोती और अमोघ शक्ति की प्राप्ति இங்கேயும் அனைத்து சக்திகளும் அதாவது अपनी बुद्धि அனைத்து से भले ஆயுதங்களும் ही பூர்த்தியாக இருக்கின்றது. जज करते हो உங்களுடைய புத்தியால் இது किया तो சாதாரண साधारण விஷயம் बात என்று है ஒருவேளை நீங்கள் நிர்ணயம் செய்யலாம். यह कभी ஆனால் भी அந்த समय पर சாதாரண बड़ा दुख விஷயம்தான் देती சில है நேரங்களில் மிகுந்த ஏமாற்றத்தை इसलिए கொடுக்கும். टाइटल ही है எனவே मास्टर உங்களுடைய பட்டமே सर्वशक्तिमान மாஸ்டர் சர்வசக்திவான் बाप ஆகும். सर्वशक्तिमान தந்தை और बच्चे சர்வசக்திவானாக मास्टर இருக்கின்றார் மற்றும் सर्वशक्तिवान குழந்தைகள் नहीं மாஸ்டர் சர்வசக்திவான். विजय का अर्थ ही है நீங்கள் வெற்றி அடைவதன் सर्वशस्त्रधारी அர்த்தமே அனைத்து ஆயுதங்களையும் चेकिंग के साथ चेंज ஏந்தியவர்களாக क्यों नहीं இருப்பது. कर पाते हो சோதனை செய்வதன் चेंज तब கூடவே होंगे जब ஏன் सर्वशक्तियां மாற முடிவதில்லை? स्वयं में எப்பொழுது समाई அனைத்து होंगी சக்திகளும் தங்களுக்குள் அடங்கி अर्थात இருக்குமோ नॉलेजफुल के साथ அப்பொழுது साथ மாற்றம் ஏற்படும். पावरफुल दोनों அதாவது का बैलेंस ஞானம் चाहिए நிறைந்ததின் கூடவே சக்தி நிறைந்த நிலை இருக்கு. अगर नॉलेजफुल சமன் 75% ஞானம் நிறைந்திருப்பதன் கூடவே और சக்தி पावरफुल நிறைந்த में 3-4 நிலை मार्क्स இரண்டுக்கும் भी இடையே कम சமநிலை. है ஒருவேளை तो भी ஞானம் நிறைந்த बैलेंस நிலை बराबर 75%-ம் चाहिए சக்தி நிறைந்த நிலையில் 3 नॉलेजफुल அல்லது का 4 रिजल्ट மதிப்பெண்கள் है குறைவாகவும் இருக்கின்றது என்றால் प्लानिंग சமநிலை पावरफुल சரியானதாக की रिजल्ट है ஞானம் நிறைந்த நிலையின் नॉलेजफुल का ரிசல்ட் रिजल्ट है திட்டமிடுவது. संकल्प சக்தி நிறைந்த और நிலையின் ரிசல்ட் पावरफुल का முடிவு रिजल्ट है स्वरूप में நடைமுறைப்படுத்துவது. आना ஞானம் நிறைந்த दोनों நிலையின் की முடிவு समीपता எண்ணம் और மற்றும் समानता சக்தி ही நிறைந்த நிலையின் दोनों का समान முடிவு रूप बनना சொந்தத்தில் வருவது. अर्थात இரண்டுக்கும் संपूर्ण இரண்டின் बनना அருகாமையும் மற்றும் சமநிலைதான் योग में और இரண்டும் सेवा சமமான में जितना ரூபமாவது समय அதாவது स्वयं को சம்பூரணமாவது. बिजी யோகா रखोगे மற்றும் சேவையில் तो எவ்வளவு நேரம் உங்களை நீங்கள் ऑटोमेटिकली மும்முரமாக कर्जदार को வைத்திருப்பீர்களோ आने की அப்பொழுது हिम्मत இயல்பாகவே व फुर्सत பலவீனம் नहीं வருவதற்கான मिलेगी தைரியம் மற்றும் வாய்ப்பு अच्छा கிடைக்காது. ओम शांति நல்லது. ஓம் சாந்தி. மூதாதையர்களின் பகிர்வு. அவ்யக்த ஜேர்னி. அன்புடன் முரளியை கேட்பது என்பது முரளியின் அன்பில் மூழ்கி இருப்பது. முரளி இந்த சங்கம யுகத்தில் தந்தை தூர தேசத்திலிருந்து வந்திருக்கின்றார் தெய்வீக குழந்தைகளான உங்களை சந்திப்பதற்கு. அவர்களின் பைகளை ஞான ரத்தினங்களால் நிரப்புவதற்காக வந்திருக்கின்றார். மேலும் புதிய உலகத்தை படைப்பதற்காகவும் வந்திருக்கிறார். ஆகவே இந்த சரீர உணர்வை மறந்து விடுங்கள். இந்த முரளியின் தெய்வீக வாசகங்களை கேட்பதன் மூலம் சாக்கார முரளி உங்களை பார்ப்பவர் ஒருவரா அல்லது இருவரா? நீங்கள் ஒன்றை மட்டும் பார்க்கின்றீர்களா அல்லது இரண்டை பார்க்கின்றீர்களா? இருவரை பார்க்கின்றீர்களா? உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் சொல்லுங்கள். ஓகே. பாபா கூறுகின்றார், பாபா உங்களை பார்க்கும் போது உங்களை பார்ப்பவர் இருவரா அல்லது ஒருவரா? இங்கே அமர்ந்திருக்கும் குழந்தைகள், நீங்கள் இருவரை பார்க்கின்றீர்களா ஒருவரை பார்க்கின்றீர்களா? பாபா கூறுகின்றார், நீங்கள் சிவபாபாவை பார்க்கின்றீர்கள், பிரம்ம பாபாவை பார்க்கவில்லை. அவர் இங்கே இருக்கின்றார், ஆனால் நீங்க அவரை பார்க்கவில்லை அப்படின்றார்.
ஆன்மீக தந்தை கூறுகின்றார், ஆன்மீக தந்தை ஆன்மாக்களை பார்க்கின்றார், பௌதீக தந்தை உடலை பார்க்கின்றார். बाप दादा कहते हो नहीं, तो दो हुआ नहीं, हाँ? फिर ऐसे सहज प्रश्न का भी मुंह जीते थे। இந்த இலகுவான கேள்வியிலும் நீங்கள் ஏன் குழப்பமடைகின்றீர்கள்? हम दो देखते हैं हमेशा। நாம் எப்போதும் ताकत पूछो कि बाप और இரண்டை दादा பார்க்க வேண்டும், அது சக்தி கொண்டது. पूछो बच्ची, அவரிடம் கேளுங்கள், அவர் பாப் தாதாவை பார்க்கின்றாரா, தந்தையை மட்டும் பார்க்கின்றார்களா? பாபா சொல்றார், நான் என்னால அதை கேட்க முடியல, அவங்க மெதுவா பேசுறாங்க. அப்ப பாபா சொல்றார், இதை நீங்க ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்களா? அப்ப பாபா சொல்றார், நீங்கள் இதை ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்களான்னு. அவங்க ரெக்கார்ட் பண்ணிருக்கோம், இதைத்தான், மற்றதை அல்ல. அப்ப நீங்க எனக்கு அருகாமையில வந்திருந்து பேசுங்க, அப்ப கொஞ்சம் சத்தமாக பேசுவீர்கள் அப்படின்னு. எனது தந்தை மிகவும் இனிமையானவர், மிகவும் அன்பானவர். பாபா முழுமைப்படுத்தினார். சிவா கள்ளங்கபடமற்றவர். பேசுவது இருவர், ஆனால் இருவரும் சேர்ந்து பேசுகின்றார்கள் என்று சொல்ல முடியாது. எப்படி இருந்தாலும் இருவரையும் பார்க்கலாம் என்று சொல்லலாம். மேலும் அவர்கள் இருவரும் உங்களை பார்க்கின்றார்கள். அவர்கள் இருவரும் இருக்கின்ற பொழுது ரெண்டு விதமான குரல்கள் வரும். அல்லது ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியான குரல் இருக்குமா, அல்லது வேறுபட்ட குரல்கள் இருக்குமா? வேறுபட்ட குரல்கள். சிலர் சொல்லுகின்றார்கள் ஒரே குரல் என்று. சிவபாபா பேசுகின்ற பொழுது நான் அப்படின்னு பேசுவார். பிரம்ம பாபா பேசுகின்ற போது அவர் அல்லது அவருடைய என்று பேசுவார். வேறு ஒருவருக்கும் இந்த விஷயம் தெரியாது. அவர்களுக்கு இந்த அம்சம் பற்றி யாருக்கும் தெரியாது. அவர்கள் குதிரை வண்டி முதலியவற்றை தேராக கருதுகின்றார்கள். இந்த தேர்ல தான் இந்த அசரீரி தந்தை வந்திருக்கின்றார். அவர்கள் கிருஷ்ணாவை பௌதீகமாக அந்த தேர்ல காட்டியிருக்கிறாங்க. அது சரி, தவறு. கிருஷ்ணாவால இந்த மாதிரி விஷயங்கள் எதையும் கூற முடியாது. குழந்தைகளும் இருவரை பார்க்கின்றார்கள். இந்த இரண்டு கண்களும் பாப் தாதாவினுடையது, பாப் தாதாவுக்கு சொந்தமானது. அவர்கள் இருவரும் உங்களுக்கு நெருக்கமாக இருக்கின்றார்கள். அப்ப நீங்க அவரை நினைவு செய்ய முடியும். அப்ப உங்களுடைய பாவங்கள் அழிக்கப்படும். அவர் உங்களுக்கு நெருக்கமாக இருந்தாலும் சிலர் அவரை நினைவு செய்வதில் மறக்கின்றார்கள். பார்க்கும் போதும் நீங்கள் அவர்கள் இருவரையும் பார்க்கின்றீர்கள். சில நிமிஷங்கள்ல ஒருவருடன் பேசும் போது நீங்கள் மற்றவரை மறந்து விடுகின்றீர்கள். நீங்க பாபாவை நினைவு செய்யும் பொழுது நீங்க சிவாவை பார்க்கின்றீர்கள். அவர்கள் தொடர்ந்து மறக்கின்றார்கள். காரணம், மாயா அவர்களை மறக்க செய்கின்றது. இந்த விஷயத்துல மாயா உங்களை எப்படியும் மறக்க செய்கின்றார். அன்பும் நினைவுகளும். குட் நைட். தாய் தந்தையரிடமிருந்து மற்றும் பாப் தாதாவிடமிருந்தும் குட் நைட்.